அனைவருக்கும் வணக்கங்க. கம்பெனிக்கும் போயிட்டு அக்கா எப்படிங்க்கா இவங்களே பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம ஒரு நாள் வேலையை கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக காலையிலேருந்து கொடுத்தா ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு பார்க்குறக்கு. ஃபஸ்ட்டு காலையில் மார்கழி மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோலமெல்லாம் போடுவேன். இப்போ சின்ன கோலம் ஒன்று போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு தயிர் அந்த பொண்ணு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த பால் வாங்குகிற இடத்துல கொடுத்தாங்கன்ட்டு. இந்த கிளைமேட்டுக்கு தயிர் சரியாக ஆகிறதில்ல போல் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு குடத்து நிறையா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு நைட்டே செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா நைட்டு லேட்டாக வந்தேன் அப்படின்னா எனக்கு டயர்டாகி போயிருந்த பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சு தான் சமைக்கணும். கீழேனா தெரியாது. அதுக்கான இதெல்லாம் பண்ணணும் கொஞ்சம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். குணா இருந்தான்னா மேலேருந்து கீழே தூக்கி கொடுத்துருவான். குணா வர்றதுக்குள்ளே நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்மளே தான் எடுத்து கீழே வைக்கிற மாதிரி வரும். அப்புறம் ஹாலில் கொண்டு 2 சாப்பாடை பிரித்து வச்சுருவேன், ஈஸியாக ஆறிடும். அதுக்கப்புறம் தயிரை ஊற்றி பிசைகிறக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக நின்றுக்குவாங்க. இவங்களையெல்லாம் உள்ளே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வேலையே செய்ய முடியாதுங்க. இவங்களுக்கான இடம் வெளியில் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் வெளியில் நல்லா விளையாண்டுக்குவாங்க. ஏன்னா முன்னாடி போர்ட்டிக்கும், அப்புறம் இந்த சைடில் ஒரு 10க்கு 16 ஒரு செட்டு எல்லாமே இருக்குது. மேலே மாடி எல்லாமே அவங்களுக்கான இடம்தான். காலையில் 1 மணி நேரம் அதில் க்ளீன் பண்ணுறதுக்காகும். இருந்தாலும் பரவாயில்ல, அவனுங்களுக்கான இடம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடு அப்படின்னா இதுவுமே நான் சாப்பாடு கொடுக்குறக்குள்ளே பார்த்திங்கன்னா கதவை தள்ளிட்டு உள்ளே எல்லாம் செதறி விட்டுருவானு ஒவ்வொரு நேரம். அப்புறம் சாப்பாடு நல்லா கலக்கி ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த பாத்திரத்தை தூக்கி பார்த்தேன், என்னால் தூக்கவே முடியலைங்க. அதனால் என்ன பண்ணேன், இந்த பக்கெட்டில் எடுத்துக்கிறது. கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது. நம்ம வெயிட்டு நான் இருந்தால் ஒரு 44 கிலோ தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நமக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு தூக்குனா தான் பரவாயில்ல. ஆனால் அதை யோசிக்கிறது கிடையாது வேலை செய்கிறப்ப. அதுக்கப்புறம் தான் நமக்கு டயர்டாக இருக்கிறப்ப தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு அதுக்குள்ளே எங்களுக்கு சமைச்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் கீரை செஞ்சுருந்தேன். அதெல்லாம் வீடியோ காமிக்கல. இன்னொரு டைமு ஃபுல்லாக நான் காலையில் எந்திரிச்சு என்ன வேலை பார்க்குறேன்னு காமிக்கிறேன். நம்மளுக்கு கீரையும் ரசம் இருந்தது, அப்பளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன், அதுவும் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொண்டு முன்னாடி குட்டிகளுக்கெல்லாம் அந்த போர்ட்டிக்கோலை வச்சு கொடுத்துட்றது. அவனுங்களெல்லாம் கட்டி வச்சாதாங்க கொடுக்கணும், வேறு வழியே கிடையாது. எல்லோரும் சொல்கிறீங்க ஏன் செயினை போட்டு வச்சுருக்குறீங்கன்ட்டு. குட்டிகளையெல்லாம் பெருசுக சாப்பிடவே விடாதுங்க. அதுக்கு போய் எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அதனால் நான் குட்டிகளை கட்டி வைக்காமல் பெருசை கட்டி வச்சுருவேன். ஏன்னா பெரியவங்களுக்கு நான் பிளேட்டில் வச்சுருவேன். அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் குட்டிகள் பாவம் பயந்துக்குவாங்க பெருசை கண்டு. எனக்கு எல்லோரும் எப்படி சாப்பிட்றாங்க என்னன்ட்டு அந்த வயிற்றை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதை செக் பண்ணிவிட்டு ஒன்று பயந்துட்டுருக்கோம். அதுகளை தனியாக எடுத்து கொண்டு போய் வச்சு சாப்பாடு கொடுத்துருவேன். அப்புறம் நைட்டு தூங்குறப்ப கழட்டி விட்ருவோம். அதாவது எல்லாத்தையும் ஒரே சமயம் கழட்டுறதில்ல. ஒரு 4 பேத்த இன்றைக்கினா 4 பேத்த மறுநாள் அப்படி கழட்டிக்குவேன், பகல்லையும் நைட்டுன்னு. இவங்களுக்கான இடம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. அது வரைக்கும் வேறு வழி கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஏன்னா வெளியில் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, நம்ம வீட்டில் எல்லாமே கிடைக்கிது. அந்த விளையாடுறங்கிறது கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணிடலாம். வெளியில் போனாலும் பைரவி பாப்பாலாம் கொண்டு போகிற மாதிரி இல்லை. பைரவி ஒரு 4-5 குட்டிகளை நம்ம வீட்டில் தான் இருக்குங்க. அப்புறம் இந்த டாக்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வெளியிலேயே இருந்தது. கழட்டி விட்டோம் அப்படின்னா அது பயங்கரமாக கத்தும் வெளியே போகிறதுக்கு. அப்புறம் இன்னொரு குட்டி அந்த நீலாம்பரிக்கு ஒரு 10 நாளைக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல்லாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன். அதை ஃபுல்லாக தனியாக தாங்க வைக்கணும். எப்போவுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற டாகை மற்ற எல்லாத்துக்கு கூட சேர்த்தணுன்னா எல்லாத்துக்குமே பரவிடும். அது ஒரு பிரியத்துக்கு நம்ம விடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா மற்றவங்களும் அதில் பாதிக்கப்படுவாங்க. அதனால் பிரச்சனை உள்ள டாகை தனியாக வைக்கிறதா பெஸ்ட்டு. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இது. அதனால் கொஞ்சம் சாமிக்கெல்லாம் விளக்கு போடுறது இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிருச்சு. இல்லைன்னா ஒரு 1 மணிக்குள்ளேயாவது கம்பெனிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவசர அவசரமாக நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கம்பெனிக்கு கிளம்புற மாதிரி வரும். ஏன்னா இவங்களுக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா இவங்களுக்கு சாப்பாடே என்னால் போட முடியாது. அது ஒரு மாதிரி டயர்டாகி போயிடுது. நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வேலை செய்ய முடியறதில்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ரூமில் அந்த இனியொரு ரூமில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு வைக்கணும். இவங்க ஒரு 7 குட்டிங்க, அவங்க அம்மா வெளியில் இருக்கும். இவனுங்களுக்கு காத்துட்ருப்பானுங்க. ஏன்னா அந்த அக்காவை இவங்களுக்கு வைக்க தெரிய மாட்டேங்குது.
நான் வந்து முன்னாடி ஒரு கூண்டு வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூண்டை நான் தள்ளவல்ல மாட்டேன், மேலே ஏறி ஜம்ப் பண்ணிக்குவேன். அந்த அக்கானால் பாவம் அது பண்ண முடியாது. இது வெளியில் திறந்தால் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம தேடி பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன், உள்ளே ஜம்ப் பண்ணிக்குவேன் ஈஸியாக. அப்புறம் இவனுங்களுக்கு போய் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வச்சுட்டு போயிடுவேன், தேவைன்னா சாப்பிட்டுக்கிட்டுன்னு. 2 டைம் சாப்பாடு வைப்பேன். இப்போ காலையில் போய் கம்பெனி க்ளீன் பண்ண போயிருந்தேன், அப்போவே அவனுங்களுக்கு வந்து அந்த தயிர் எடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த தயிர் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு தான் வந்திருந்தேன். அதனால் இவனுங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் லேட்டாகவே கொடுத்தா பரவாயில்லைன்ட்டு நான் கிளம்பி போகிறப்ப தான் அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கம்பெனிக்கு போய் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மணி 2:15 இருக்குன்னு நினைக்கிறேங்க. 2:15 2:30 ஆயிடுச்சு. என்னோடய வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தைக்கிறது, அப்புறம் வெளி வேலைகள் நிறையா இருக்கும், அதெல்லாம் முடிக்கணும். கம்பெனியில் ஒரு 2-3 குட்டி இருக்குது. இனி ஒரு குட்டி எங்கள் ஏரியாக்குள்ளே குட்டி போட்டிருக்கு, அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு இவங்களுக்கு வச்சுட்டு அப்புறம் வெளியில் வேலைக்கு திருப்பூர் வரைக்கும் போகிற வேலை இருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட டெய்லி ருட்டீனாக போயிட்டுருக்குங்க. கஷ்டமாக இருந்தாலும் விரும்பி செய்கிறனால பெரிய சிரமமாக தெரியலைங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 4 நேரம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட்டு இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. மற்றவங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், மெயினாக ராதாக்காவுக்கு அதான் சொல்லுவேன், சாப்பிடுக்கா ஃபஸ்ட்டுன்னு. நாங்கள் 2 பேருமே சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் கம்மியாகிடுது. ஏன்னா வேலைகள் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறப்ப நம்மளை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியுங்கிறது ஒரு பழமொழியாகவே இருக்குது. கண்டிப்பாக நம்மளை நம்ம பார்த்துக்கணுங்கிறது என்னோடய கருத்துங்க. தேங்க்யூ.